வணக்கம் தமிழ் மக்களே. இரண்டாவது முறையாக சிபிஐ முன்னாடி ஆஜரான திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சிபிஐ கிட்ட என்ன பேசினார்னு பார்க்கலாம். 41 பேர் இறந்து போன கரூர் துயர சம்பவத்துக்கு சம்பந்தமான வழக்கில் சிபிஐ முன்னாடி திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆஜரானார். அவர்கிட்ட சுமார் 6 to 7 மணி நேரம் சிபிஐ தங்களோட கேள்விகளை எல்லாத்தையும் கேட்டாங்க. இன்றைக்கும் சிபிஐ தரப்பிலிருந்து கூட்டத்துக்கோட அனுமதி பற்றின கேள்விகள் மற்றும் கூட்டத்தோட பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் பற்றின கேள்விகளை கேட்டாங்க. முக்கியமாக கூட்டத்துக்கு அவர் ஏன் தாமதமாக வந்தார் அப்படிங்கிறத பற்றி கேள்வி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்துக்கு அவர் தாமதமாக வந்தது தான் இத்தனை கூட்டம் கூடினதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த தாமதமாக வந்ததுக்கான ரீசன்ஸை பற்றி சிபிஐ அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. கூட்டத்தில் அசம்பாவித சம்பவங்கள் ஆரம்பித்த போது இவர் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த தண்ணி பாட்டில் தூக்கி போடும்போது கூட நீங்கள் எதையும் கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை மெயினாக கேட்டிருந்தாங்க. அதே போல் முக்கியமாக காவல்துறையோட அவர் எப்படி கோஆர்டினேட் பண்ணார் அப்படிங்கிற பற்றியான பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. கூட்டம் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு காவல்துறைகிட்டேருந்து உங்களுக்கு தகவல் வந்துச்சா, இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறத பற்றியான தகவல் அவருக்கு தெரிஞ்சதா, ஸோ இந்த மாதிரி காவல்துறையோட அவர் எப்படி கோஆர்டினேட் பண்ணார் அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துயர சம்பவம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்க க்ரௌடில் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஏன் அவ்வளோ சீக்கிரமாக அவங்களோட பேச்சை முடிச்சுட்டு க்ரௌடை விட்டுட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னும் கேள்வி கேட்டாங்க. ஸோ இன்றைய விசாரணையின் முடிவில் அவர்கிட்ட சிபிஐ அவங்க தரப்பில் இருந்த பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் முக்கியமாக அவரை எந்த அரெஸ்ட்டும் செய்யலை. திரு விஜய் அவர்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வர செய்திகள் என்னவா இருக்குன்னா, இவரையும் ஒரு சஸ்பெக்டட் குற்றவாளி அப்படியா தான் சிபிஐ பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த விசாரணைகளுக்கு அப்புறம் அடுத்தபடியாக சிபிஐயோட நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றப்பத்திரிகையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒன்றிய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தான் தெரியும். வணக்கம் மக்களே.